வெல்கம் டு நிர்மலாஸ் குக்கிங். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஜீரா ரைஸ் அப்புறம் பன்னீர் திக் கிரேவி தான் நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வீடியோ நான் தனியாக தான் எடுக்கிறேன். கொஞ்சம் மிஸ்டேக் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா பிள்ளைங்க யாரும் இல்லை, தம்பிக்கு நைட் ஷிஃப்ட்டு தூங்குறான், பாப்பா காலேஜ் போயிட்டா. அதனால் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜீரா ரைஸ்க்கு பாருங்கள், அரிசி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். இது கழுவி ஊற வச்சுருக்கேன். இது 2.5 கிளாஸ் இருக்குது. அதாவது ஒரு 3 கிளாஸ் ஒரு நம்ம தண்ணி குடிக்கிறோன்னா அந்த கிளாஸ் பாருங்கள். இந்த கிளாஸில் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 2.5 கிளாஸ்லேருந்து 3 கிளாஸ் வரல எடுத்துருக்கிறேன். பாருங்கள், பன்னீர் ஒரு 1/4 கிலோ சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான மேலே போடுறதுக்கு கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்துருக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளி 2 பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி இப்போ பயங்கர வேலை, அதனால் 2 தான் எடுத்துருக்கேன். இல்லை 4 எடுத்துருப்பேன், 2 எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இது முந்திரி பாருங்கள், இது கழுவி நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இது நம்ம மசாலா அரைக்கும் போது இது கூட போட்டுருக்கோம். நீங்கள் பச்சை தேங்காய் கூட போட்டு அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. உங்கள் வீட்டில் முந்திரி இல்லைன்னா நீங்கள் பச்சை தேங்காய் கூட போட்டு நீங்கள் குழம்பு வைங்க, நல்லாயிருக்கும். காஞ்சி கொப்பரா தேங்காய் கூட நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயம் ஒரு 4 எடுத்துருக்கிறேன். இதுவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் காஷ்மீரி மிளகாய் என்கிட்ட தூள் இல்லைங்க, ஆயிடுச்சு. இது அந்த காஷ்மீரி மிளகாய் தான் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 எடுத்துருக்கிறேன். அதையும் கட் பண்ணி இதெல்லாம் வெங்காயம், மிளகாய், தக்காளி இதெல்லாம் வதக்கலாம். அப்புறம் இது ரைஸுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். அப்புறம் உப்பு டேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சீரகம் இதுக்கு பன்னீர் தாளிக்கும் போது போடுறதுக்கு, கடுகு போடக்கூடாது. பன்னீருக்கு தேவையான மசாலா பாருங்கள். பொடி மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். தனியாத்தூள் 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் பெரிய ஸ்பூனில். இது கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், பன்னீர் மசாலா சுஹானா. இந்த பன்னீர் மசாலா பேக்கெட்டும் நான் போட போகிறேன். ஒரு பேக்கெட்டு நான் போட போகிறேன். நான் போடும்போது காமிக்கிறேன். வாங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே நான் எண்ணெய் விட்டுருக்கிறேன். இது கொஞ்சம் காயிட்டும், கடாய் காயிட்டும். பாருங்கள், இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. இந்த கடாயில் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பக்கத்தில் பாருங்கள், ரைஸுக்கு பாத்திரம் வச்சேன், காஞ்சிருக்கு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம் போதும். நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாம். காயிட்டும். பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நான் சேர்த்தாச்சு. ஏன்னா கடாய் நல்லா சூடாகிடுச்சு, அதெல்லாம் நான் சேர்த்துட்டேன். பாருங்கள், பட்டை, லவங்கம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், சின்ன ஸ்பூனில். உப்பு போட்டுக்கலாம். ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது கலர் மாறக்கூடாது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நான் அளந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த கிளாஸ் நான் காமிக்கிறேன். அந்த கிளாஸ் 5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, பக்கத்தில் மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். வாங்க தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கொதிச்சிருச்சு. பாருங்கள், ரைஸு நான் கழுவி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரைஸ் சேர்த்துக்கலாம், பாஸ்மதி ரைஸ். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ இது மூடி வச்சிடலாம். பாருங்கள், பக்கத்தில் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு.
அப்புறம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து கேஸை ஆஃப் பண்ணிடலாம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த முந்திரி பருப்பு இதிலே போட்டுடலாம். நீங்கள் நிறைய குழம்பு செய்கிறதுனா கூட தனியாக கூட முந்திரி பருப்பு அரைச்சி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம், அப்படி கூட பண்ணலாம். இது வந்து முந்திரி பருப்பு கம்மியாக இருக்கிறதுனால மிக்சியில் வந்து நைஸாக அரையாது. நான் மசாலா கூட சேர்த்து அரைக்க போகிறேன். இது வந்து ஃபேனுக்குள்ள வச்சு நல்லா ஆற வச்சு மிக்சிலி அரைச்சிடலாம். எப்போயுமே நீங்கள் அரைக்கும் போது மிக்சிலெலாம் அரைக்கும் போது கரண்டில் அரைக்கும் போது நாங்கள் நல்லா ஆற வச்சு தான் அரைக்கணும். உடனே சூடாக இருக்கும் மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, ஷாக்காக அடிக்கும். ப்ளஸ் மசாலா வெளியே வந்துடும், நம்ம மேலெலாம் தெரிச்சிடும். இதுக்கு கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு நான் காமிக்கிறேன். வாங்க ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா தண்ணிலாம் சுண்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது தண்ணி, பாருங்கள் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி நல்லா சுண்டுட்டோம். சூப்பராக இருப்பாங்க ரைஸ், நல்லா ஓப்பனாக வரும் ரைஸு. நீங்கள் வெங்காயம் தாளித்து போட்டு கூட செய்யலாம். வெங்காயம் மீன்ஸ் பட்டை லவங்கலாம் போட்டு அது அப்படி கூட அது போடும்போது கூட நம்ம வெங்காயம்லாம் போட்டு கூட செய்யலாம். வெங்காயம் போட்டு செஞ்சாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அது வேறு மாதிரி வரும். இந்த மாதிரி இங்கே செஞ்சால் தான் எங்கள் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ஆர்டருக்கு அப்புறம் வேறு மேடத்து வீட்டில் நான் அந்த மாதிரி தான் செய்வேன். தக்காளி அப்புறம் வெங்காயம்லாம் போட்டு கூட செய்வேன். இதில் வந்து புலாவ்லேயே இப்போ வெரைட்டி நிறைய இருக்குது. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம பிள்ளைங்க எப்படி சாப்பிடுதோ ஆர்டருக்கு எப்படி கொடுக்கும். ஆர்டர் வந்தால் நிறைய எனக்கு அந்த மாதிரி தான் நான் செய்வேன். அதனால் வந்து இப்போ எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறேன். வாங்க இப்போ ரைஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜாஸ்தி கிண்ட வேணாம், ரைஸ் உடஞ்சிடும். இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு விருப்பம் தான் மேலே நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க, மேலே நல்லாயிருக்கும். பாருங்கள், பக்கத்தில் வேறு ஒரு பாத்திரம் கடையை வச்சுருக்கிறேன். இது வந்து பன்னீர் தாளிக்கிறது. எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்குறேன். இப்போ வந்து சீரகம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கேஸ் லோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மசாலா சேர்த்துக்கலாம். மிக்ஸியில் அரைச்ச மசாலா பாருங்கள். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாக்கி மசாலா இந்த பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, தனியா தூள், மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா ஃப்ரை ஆகும். கேஸ் லோ பண்ணிடுங்க. இப்போ மசாலோட நல்லா பச்சை வடை எல்லாமே போட்டும். பாருங்கள், மசாலா என்ன அழகாக கலர் வந்து சூப்பராக இருப்பாங்க. இந்த பன்னீரில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணலாம், இது பச்சை பட்டாணி போட்டு பண்ணலாம், நம்மளோட விருப்பம் தான். பாருங்கள், இது வந்து பன்னீர் மசாலா, இது போட்டுக்கலாம். ஒரு பாக்கெட் போடுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, கரம் மசாலா கூட போட்டு நீங்கள் செய்யலாம். கரம் மசாலா கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த மசாலா போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா நல்லாயிருக்கும். மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்மெல்லு இந்த கரண்டியில் எடுத்து பாருங்கள். ஸ்மெல் பச்சை வடை போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிக்ஸி கழுவிட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் குடும்பத்தில் யாருன்னா பச்சை மிளகாய் சாப்பிடாத இருக்காங்க, நீங்கள் போட தேவையில்ல, வெறும் மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது திக்காகும், ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, திக்காகும். பன்னீர் வந்து இப்போ போடக்கூடாது, நல்லா இப்போ கொதிக்கிட்டோம். பச்சை வடை நல்லா ஸ்மெல் போகட்டும், அதுக்கப்புறம் தான் போடணும். பன்னீர் போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா பன்னீர் வந்து ஆடாயிப்போம். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இந்த சின்ன ஸ்பூனில். இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், பன்னீர் வந்து நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூட போடலாம், அப்படி கூட பண்ணலாம். நான் பச்சையாக போடுறேன். ஃப்ரை பண்ணிட்டு போட்டால் வேறு டேஸ்ட் வரும், பச்சையாக போட்டால் வேறு டேஸ்ட்டு வரும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டு கூட போட்டுக்கோங்க. வாங்க, இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கொதிச்சிட்ருக்கு.
அது நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் குழம்பு. நீங்கள் வந்து இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னே தான் அது போடணும். நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னே தான், அதுக்கு முன்னாடி நீங்கள் போடக்கூடாது. ஒரு மாதிரி பிரிஞ்சு போன மாதிரி ஆயிடும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சூடுலேயே அது வெந்துடும், மெல்ட் ஆயிடும். அப்புறம் அப்படி இல்லை, ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா கூட பால் இடால இருக்கு இல்லையா, நீங்கள் அது கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டு இல்லைனா கூட இப்படியே கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட் மட்டும் வேக விட்டோம் போதும், அதுக்கு மேலே வேக வேண்டாம். அதுக்கு மேலே வெந்தால் பன்னீர் வந்து ரப்பர் ஆட் ஆயிரும். உங்களுக்கு பன்னீரோட சைஸ் உங்களுக்கு எப்படி வேணும் நீங்கள் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும் நல்லா. உப்புலாம் நான் செக் பண்ணிவிட்டேன், கரெக்டாக இருக்குது. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பராக கலர் இருக்குது, கலர் அழகாக தெரியுது. மூடி வச்சிடறேன், வேகட்டும், ஒரு 5 மினிட் இருக்கட்டும். வாங்க இப்போ பன்னீர் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். கேஸ் ஸ்லோ பண்ணிடுறேன் பாருங்கள், கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், பன்னீர்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். மேலே இருக்கிற இந்த கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அந்த மூடி வச்சிடலாம். பாருங்கள் சூப்பராக ஜீரா ரைஸ், அப்புறம் பன்னீர் திக் கிரேவி, அப்புறம் இது வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய். பிள்ளைங்க இல்லாதனால தான் எனக்கு வந்து இது ஃபோட்டோ ஃபுல்லாக காமிக்க முடியல, அதனால தான் என்ன கடைசியில் பாய் சொல்கிறேன். பாய்ங்க, திருப்பி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.